பொய்கையை போன்றதே ஈசன் எந்தன் இணையடி நிழலே வருகிறார் காணப்பிரியர் கழகப்பிரியர் சந்திக்கலாம். சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது, கந்தகிரி கோவில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது, கந்தகிரி கோவில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. மயில் மீது மன்னனை அமர்த்தி வைத்து ஏழு புறம் பாடும் கிண்கிணி சலங்கை கட்டி. மயில் மீது மன்னனை அமர்த்தி வைத்து ஏழு சுரம் பாடும் கிண்கிணி சலங்கை கட்டி. வெற்றி வேலுடன் சேவல் கொடி ஏற்றி வைத்து, வெற்றி வேலுடன் சேவல் கொடி ஏற்றி வைத்து, ராஜாதிராஜனுக்கு முடி சூட்டுவோம். இந்த ராஜாதிராஜனுக்கு முடி சூட்டுவோம். சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது, கந்தகிரி கோவில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. நன்மையெல்லாம் நடக்குது, நன்மையெல்லாம் நடக்குது. கண்டா கடம்பா கார்த்திகையா தமிழ் இனம் போற்றும் தமிழ் பெரும் கடவுளை அடியனின் பணிவான வணக்கம் முருகா. வருக வருக. கழகத்தின் பிறப்பிடமே வருக, கானத்தின் இருப்பிடமே வருக. வீடையும் இசையும் விலங்கின குரலும் தேனடிமணியே வாய் சேர்ந்த ஒளி படர்ந்து ஊனையும் உயிரையும் இருக்கும் முன்வத்தை திருவருக. கழகமே உலகம் என்று பொது நலத்திற்காக தன்னை அர்ப்பணித்த கலைவாணி விருதுவர் வருக. காரணிசிலர் வருக. தங்கள் வருகையால் நான் மட்டுமல்ல இந்த இடமே சிறப்படைந்திருக்கிறது. தாங்கள் வந்த காரண காரியத்தை என்னவென்று இருக்கும் என்பதாக கானம் பாடி வருவர் தங்களுக்கு அடியேனும் கானத்தாலே வருவதற்கு வேண்டுகிற எண்ணத்தோடு இந்த சிறியவனின் எளிய வரவேற்பு. இனிதான சுரம் ஞான இசை மேதையே, இனிதான சுரஞான இசை மேதையே, இனிதான சுரம் ஞான இசை மேதையே, எனதுயர்வான தவயோகியே, எனதுயர்வான தவயோகியே, இனிதான சுரம் ஞான இசை மேதையே. மனிதாபிமானத்தை நாரதரே 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 மனிதாபிமானத்தை நாரதரே மனிதாபிமானத்தை கனிவான போகத்தை மனிதாபிமானத்தை கனிவான போலத்தை மதிப்போடு வரவேற்கும் மகரிஷியே, மதிப்போடு வரவேற்கும் மகரிஷியே, இனிதான சுரம் ஞான இசை மேதையே. அரண்மானைய சுரன் மானிடர் அனைவருக்கும் நல்லவரே, அகங்காரனின் குணம் கொள்கையில் அளித்திடும் வல்லவரே. அறமானிய துணம் மானிடம் அனைவருக்கும் நல்லவரே, அகங்காரனின் குணம் கொண்டிட அடைத்திடும் வல்லவரே. அரண்மானைய சுரன்
நாரதரே நீரும் எங்கெல்லாம் சென்றீர் நேராக ஏதோ கண்டீர் நிகழ்ந்ததை எந்தனுக்கு எடுத்துரைப்பீர் நிகழ்ந்ததை எந்தனுக்கு எடுத்துரைப்பீர் இனிதான சுரம் ஞான இசை மேதையே எனதல்வி உயர்வான தவயோகியே இனிதான சுரம் ஞான இசை மேதையே நாரதரே முருகா தாங்கள் வந்த நோக்கம் முருகா கந்தபெருமானை காண வருவதற்கு காரணமே தேவையில்லை. அப்படி காரணம் தேவையில்லை என்றாலும் கந்தபெருமானை காண வருகின்ற பொழுது கந்தபெருமானுக்கே சிறப்பான கனி. கனியா? ஆமா மாப்பிள, என்னை பார்த்தவுடன் எதை சிக்கலில் சிக்க வைக்க வேண்டும் என்று தங்களுக்கு தோன்றுகிறதா? சிக்கல் சிங்கார வேலனுக்கு ஒரு சிக்கலா? அது சிக்கலா தானே இருக்குது. அது நீங்க அந்த சிக்கலை தீர்ப்பதே தாங்கள் தானே. எப்படி கொண்டு வந்த கனினாலே பழனின்ற ஒரு மிகப்பெரிய பதவி வீடு கிடைத்ததோ அதை போல என்று கண்டு வந்த கனினால ஒரு வீடு கிடைக்க காத்துக்கிட்டு இருக்கு. வீடு கிடைக்க போகுது. அது பெரிய வீடு. சரி, இது சின்ன வீடா? முருகா அதை விட பெரிய வீடு. அதை விட பெரிய வீடு. கனியின் மகத்துவத்தையும் சிறப்பையும் எடுத்து கூறுகள் பார்க்கலாம். கூறுகின்ற கேளுங்க முருகா. பகனிக்கும் தேள் கடலி வங்கனிக்கும் வேலினிக்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனம் பூரித்தே முருகா அக்கணிகை இக்கணமே கொய்யாமல் கொய்தனைத்துக் கொள்வி முருகா 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 வா வாழை படாயனும் முக்கணி காற்றினும் சிறப்பான அணி முருகா நான் கண்ட இக்கணி மாங்கனிக்கும் தென்கதலி வங்கனிக்கும் மேல் நிற்கும் பூங்கனி கண்பது முருகா அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. கனிகளிலே உயர்வான கனி அப்படின்னா மா வாழை பழ இந்த 3 கனிகள் தான் சொல்லுவாங்க. அப்பல இதுவரைக்கும் அந்த கனியை சொல்லி இருக்கலாம். சரி, ஆனா இதன் பிறகு ஒரு கனியை எடுத்துக்காட்டு சொல்லணும்னா நான் பார்த்து இந்த கனியை சொல்லுவாங்க. இந்த கனியா? அத்தனை சிறப்பு. அவ்வளவு சிறப்பு கனியுடைய ஸ்லாக்கியத்தை கேட்கலாமா? கேளு. ஸ்லாக்கியம் என்ன முனியே ஸ்லாக்கியம் என்ன முனியே ஆக்கத்தில் கண்ட கணிதனுக்கே குற்றம் ஆக்கத்தில் கண்ட கணிதன குற்றம் ஆக்கத்தில் கண்ட கணிதனுக்கே யுற்ற ஸ்லாக்கியம் என்ன முனியே 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 சுவைதருத்தே கனியே 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 நோக்கு பொழுதே புலன்களுக்கெல்லாம் பொழுதே புலன்களுக்கெல்லாம் அதை நோக்கும் பொழுதே ஐம்புலன்களுக்கெல்லாம் நோக்கும் பொழுதே புலன்களுக்கெல்லாம் சுவைதருத்தே கனியே கனியே கனியே. நாரதரே, கண்ணால் பார்க்கும் பொழுது கண்ணு கலக்கு தெரிகிறது, காதால் கேட்கும் பொழுது நல்ல ஒரு இனிமையான குரல், நாசியால் நுகரும் பொழுது நறுமணம் தெரிகிறது, நாவால் சுவைக்கின்ற பொழுது நல்ல ஒரு சுவையை தருகிறது, தாழ் மெய்யென்ற உடலிற்கு உணர்வு தெரிகிறது. இப்படி ஒவ்வொன்றும் ஒரு தனித்திறமையை கொண்டிருக்கும் பொழுது அது தனித்தன்மை பிறருக்கு. சரி, ஆனா அந்த கனியை தாங்கள் நோக்கும் பொழுது உங்க 5க்கும் 5க்கும் மனதிற்குமே சுவை தரக்கூடிய கனி முருகா. அவ்வளவு சிறப்பு கனிய ஆமாப்பா. பச்சைகள் என்றால் விட்டு வைத்திருக்குமா? பச்சைகள் கண்டால் இந்நேரம் அதை பற்றி பச்சிகள் கண்டாடி நேரம் அதை பற்றி பச்சைகள் கண்டால் இந்நேரம் அதை பற்றி பச்சித்திடாதோ சொல்வீர் பச்சித்திடாதோ சொல்வீர் பச்சித்திடாதோ சொல்வீர் பட்சிகள் கண்டால் பறந்தோடும் ஆய பச்ச உடனே செல்வி. நாரதரே, முருகா. கனி என்றாலே கந்த பெருமானே என்னது? கண்டது கனியா? பிறகு கண்டது கன்னி. எது? பொம்பளை பிள்ளை பெண் பார்த்து வந்திருக்கிறீர்கள். இப்பதான் முருகனுடைய முகம் அந்த ஒரு 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 பிரகாசத்தை கொடுக்கிறது. அப்படியா? ஏன் கொடுத்த வாக்க காக்கணுங்கிற அந்த எண்ணம். உண்மைதான். ஆதியிலே கொடுத்த வாக்கு. அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி 2 பிள்ளைகளுக்கு நீங்க வாக்கு கொடுத்தீங்க. உண்மைதான். ஒரு பிள்ளை கல்யாணம் பண்ணிட்டீங்க. ஆமா. இன்னொரு பிள்ளை எப்ப கல்யாணம் பண்ண போறீங்க?
எப்ப பண்ண வேண்டும்? எப்ப பண்ணணுமா? எப்ப பண்றது? இந்த ஆர்வமும் இந்த எண்ணமும் தான் முருகா எனக்கு பிடித்திருக்கிறது. எப்படி? ஏன்னா கொடுத்த வாக்கை காக்க வேண்டும் எண்ணம் இருக்கு இல்லையா? உண்மைதான். ஆனா அந்த பிள்ளை யாருன்னு தெரியுதா? யார் அவள்? ஆதியிலே கொடுத்த வாக்கு அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி. உண்மைதான். ஆதி வாக்கியம் அமிர்தவள்ளி திருமணம் பண்ணியாச்சு திருப்பரங்குன்றத்துல. உண்மைதான். இளையவளை பார்த்து வந்திருக்கேன். வள்ளியை பார்த்து வந்திருக்கிறீர்கள். ஆமா மாப்பிள்ள. இதை எல்லாம் முன்பதாக சொல்லியிருக்க வேண்டும். காணாம உருகி உருகி ஓடா தேஞ்சிட்டான் முருகா. என்னை காணவில்லை. இன்னும் தேய்கிறதுக்குள்ள நீங்க போய் திருமணம் பண்ணணும். நீங்களும் ஏறக்குறைய அந்த பிள்ளை நினைச்சு உருகி உருகி நீங்களும் ஓடா தேஞ்சிட்டீங்க. உண்மைதான். உங்களுக்காக நான் பார்த்து வந்து நானும் ஓடா தேஞ்சிட்டேன். சரி, இதற்கு மேல நீங்கள் ஏறி விடுவோம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. திருமணம் செய்ய வேண்டும். இப்படி செல்லாமா? இப்படி போகாதீங்க. மறு எப்படி போறது? பயந்துருவாங்க. ஏங்க அந்த அளவுக்கு ரொம்ப என்ன முருகா அப்படி சொல்லிட்டீங்க? பழனி மலர்ந்து அப்படியே ராஜ அலங்காரத்துல இருந்து இறங்கி வந்த மாதிரி காட்சி தெரிய உங்களை சொல்ல முடியுமா? அப்படி ஏன் அப்படி சொல்றேன்னா என்ன காரணம்? அவளை குல கடவுள் நீங்க. சரி, இப்படியே போனீங்கன்னா உடனே காலில் விழுந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு வா. போன உடனே வேலை முடிஞ்சா சிறப்பு தான். அப்படி முடிய கூடாதுல. அவள் அஞ்ஞானத்தை விளக்கி விஞ்ஞானத்தை புகுத்தி சரி மான்குட்டி தேடி சென்றதாக சென்று வேடனாக மாறி சென்று அண்ணவனை திருமணம் செய்ய வேண்டும். ஆஹா, தாங்கள் திருமணத்துக்கு வருவீரா? பாட்டி என பாமாலை திருமணத்துறை பூமாலை கொண்டு அடியன் வருகின்றேன். பாமாலை பாடி எனக்கு தாங்கள் தருவது என்ன? பூமாலை சூடி வரும் தங்களுக்கு என்னிடம் மட்டுமல்லாது இந்த உலக மக்கள் நீர் போற்றும் அளவிற்கு அது போதும் முருகா. உங்கள் ஆசையும் அன்பும் அது ஒன்று மட்டும் போதும். நான் சென்று திருமணத்துக்கு வேண்டிய காரியம் உங்கள் நீங்க பழனிமலையான் அந்த சபரிமலையானை பணிந்தால் தாங்கள் செல்லும் காரியம் சிறக்கும். திருமணத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகளை பணிந்து விட்டு வாருங்கள். நான் சென்று திருமணத்துக்கு வேண்டிய காரியங்களை கவனிக்கின்றேன். இருவருமே சென்று திருமணத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகளை கவனித்துக் கொள்ளலாம். காலம் என்னும் நதியினிலே காதல் என்னும் படகு விட்டே மாலை வர கூட்டி வந்தே மருதரைக்கு கூட்டி வந்தே காலம் என்னும் நதியினிலே காதல் என்னும் படகு விட்டே மாலை வர கூட்டி வந்தே மருகரைக்கு கூட்டி வந்தே காலம் என்னும் நதியிலே ஓடமென்று நினைத்திருந்தேன் ஓடுமென்று நினைக்கவில்லை ஓடமென்று நினைத்திருந்தேன் ஓடுமென்று நினைக்கவில்லை நாடுமென்று நினைத்திருந்தேன் நாடகமென்றே பின்னவில்லை ஓடமென்று நினைத்திருந்தேன் ஓடுமென்று நினைக்கவில்லை நாடுமென்று நினைத்திருந்தேன் நாடகமென்றே